நீங்கள் ஒரு ஜாப் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வரதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரீசன்னால தான் நடக்குது. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நடக்குது. அதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு விஷயம் இல்லைனாலும் ஏதாவது ஒரு விஷயம் உங்களோட கெரியரில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுன்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஒருத்தரோட கெரியர் கான்ஃபிடென்ஸ் கர்வ், ஒரு ஜென்ரலான கர்வ். ஒருத்தரோட கெரியரில் ஸ்டார்ட் பண்ணும்போது அவரோட கான்ஃபிடென்ஸ் எப்படி அதிகத்துல இருந்து கம்மியாகி திருப்பி ஸ்டெபிளைஸ் ஆகுறதுங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இயர் ஃப்ரேம் பாருங்கள், அது ஒரு நாள் 2 நாள் நடக்கிறதுல அது இயர்ஸில் வந்து அது ஸ்டெபிளைஸ் ஆகுது. ஸோ இதை இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பையன் காலேஜ் முடிச்சுட்டு படிப்பு முடிச்சுட்டு வெளியே வரான், ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணுறான். எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் அந்த ஜாபுக்கு போகிறான். அவனோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ஹையாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது பாருங்கள். 0 to 1 இயர்ஸ்க்கு நடுவில் ரியாலிட்டி ஷாக்குங்கிற அவன் ஃபேஸில் ஒரு என்ட்ரு ஆகிறான். இது என்னென்னா, கார்ப்பரேட் கல்ச்சர் இருக்குல்ல, காலேஜில் இருந்துட்டு கார்ப்பரேட்டுக்கு ரொம்ப புதுசு. உள்ளே வரும்போது நிறைய புது விஷயங்கள் பார்ப்பாங்க. ஆஃபீஸ் பொலிட்டிக்ஸ் இருக்கும். ஸோ டாஸ்க்கு டைம்லைன் இருக்கும், அவனுக்குன்னு டெலிவரபிள்ஸ் இருக்கும், அதெல்லாத்தையும் மீட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து அவனுக்கு ரியாலிட்டி ஷாக். இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் வந்து அவனோட கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணும். இவன் வந்து கடைசியாக ஒரு ஹேங் ஓவர் ஸ்டேட்டுக்குன்றது வந்துடுவார். இந்த ஸ்டேஜ் தான் நம்ம கெரியரை பற்றி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேஜ். நிறைய குழப்பம் வரும். நம்ம கரெக்டான இண்டஸ்ட்ரியில் இருக்கமான்ற டவுட்டு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கம்பேர் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ரீசன்ஸ் தேடுவோம் நம்ம இந்த வேலையை விட்டு போகிறதுக்கான. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வந்து லிங்க்டின் பார்க்குறது, நாக்ரி பார்க்குறது, இல்லை ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது, புது ஜாப் இன்டர்வியூஸ் கொடுக்கறது, ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறது எல்லாம் வந்து இந்த ஹேங் ஓவர் ஸ்டேட்லேருந்து பிவட் ஸ்டேட்டில் தான் நடக்குது. கிட்டத்தட்ட 1-8 மந்த், விச் இஸ் 1.5 இயர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து கெரியர் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகுது. ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் போட்டிருக்காங்க. அதாவது 1000 ஸ்டூடெண்ட்ஸில் ஓவர் த 5 இயர்ஸ் படிப்பு முடிச்சுட்டு வர 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஜாபில் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க 5 இயர்ஸில் என்ன மாதிரியான பொசிஷனில் இருக்கிறாங்கன்னு இந்த கிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த கிராஃப் என்ன சொல்லுதுன்னா, டாப் 1%, அதாவது இந்த எல்லோ ஆரஞ்ச் ஷேடடில் இது இருக்குல்ல, 10 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப நல்ல பொசிஷனில் இருப்பாங்கன்னு சொல்லுது 1000 ஸ்டூடெண்ட்ஸில். அதாவது ஸ்டார்ட் அப்ஸில் கோஃபவுண்டர்ஸாக இருக்கலாம், பெரிய பெரிய கம்பெனியில் சிஇஓ சிடிஓ அந்த மாதிரி லெவலில் இருக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹை அச்சீவர்ஸ். அவுட் ஆஃப் 1000 வந்து 90 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஹை அச்சீவர்ஸ், ஃபேங் மாதிரியான கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஃபேஸ்புக், அமேசான், கூகுள் மாதிரி கம்பெனியில் நல்ல பொசிஷனில் இருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் லெவலில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. மெஜாரிட்டி இந்த ப்ளூ ஷேடு லைன் 750 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஆவரேஜான, ரொம்ப மோசம் இல்லை ரொம்ப நல்லாவும் இல்லாமல் ஒரு ஆவரேஜான நல்ல ஒரு கெரியர் பாத்தில் போயிட்டுருப்பாங்க. இந்த கன்ஃபியூஷன், கெரியர் கன்ஃபியூஷன் எல்லாம் ஏற்படுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெஜாரிட்டி பீப்புளுக்கு தான். இவங்கெல்லாம் அவுட்லேயர் கேட்டகரியில் வந்துடுவாங்க. இவங்களுக்கு என்வாயன்மெண்ட் நல்லாயிருக்கும், நல்ல கம்பெனி, நல்ல ஹைக்கு, நல்ல பொசிஷன். இவங்களாம் வந்து ஜாப் ஹாப் பண்ணுறதை பற்றி யோசிக்க கூட மாட்டாங்க. ஸோ இந்த மெஜாரிட்டி பீப்புள் அண்ட் இந்த ஸ்ட்ரகிளிங் கேட்டகரி தான் வந்து இந்த ஜாப் ஸ்விட்சை பற்றி அதிகமாக கேர் பண்ணுறது. இங்கே 2 லைன்ஸ் இருக்குது, 2 கர்வு. ரெட் டேஷட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஸ்விட்ச் பண்ணாமல் ஒரே கம்பெனியில் இருக்க எங்களோட கெரியரோட கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்படி இருக்குது, வேல்யூ இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு, ஸோ ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு கிராஃப். இதில் ஜாப் ஸ்விட்ச் பண்ணாதவர் பார்த்தீங்கன்னா அதே ஹனிமூன் ஃபேஸு, ஹேங் ஓவர் ஃபேஸு, திருப்பி ஹனிமூன் ஃபேஸ், ஹேங் ஓவர், இப்படி இந்த சைக்கிள் மாதிரி சைன் வேவ் மாதிரி இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. இங்கே இருக்க அந்த ஒரு கான்ஃபிடென்ட் நடுவில் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, இது எதனாலனா உங்களுக்கு ஹைக் கொடுக்கறதுனாலையோ ஆர் உங்களை ஒரு அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறது, டீம் பில்டிங் ஆக்டிவிட்டி பண்ண வைக்கிறதுனாலையோ அந்த மாதிரி உங்களோட மோட்டிவேஷனை வந்து ரீசெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இயர்லி. அதனால் இந்த சைக்கிள் என்ன ஆகும், நீங்களும் மோட்டிவேட் ஆவீங்க, டிமோட்டிவேட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக திருப்பி அவங்க அடுத்த ப்ரைஸில் வரும். அந்த மாதிரி இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். அதே அதர் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜாப் அவங்க ஹேங் ஓவர் ஸ்டேட் போனது உடனே ஜாப் ஸ்விட்ச் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு அங்கே போனதையும் எல்லாமே சரியாயிடுமானா இல்லை, அங்கேயும் வந்து இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகலாம், ஆகாமலும் போகலாம்.
ரிப்பீட் ஆனால் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்னது தான் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட மார்க்கெட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இவங்கள ரெட்டை கம்பேர் பண்ணும்போது, ஒரே கம்பெனியில் இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணும்போது. ஸோ தட் இஸ் ஒன் மேஜர் டிஃப்ரென்ஸ். இது மேஜராக யாருக்குன்னா ஆஸ் ஐ டோல்டு இந்த இந்த மெஜாரிட்டி பீப்புள் வந்து க்ரீன் ஷேடட் பீப்புளோ ஒரு டாப் லேயர்ஸோ அந்த டாப் 1% பார்த்து அவங்க இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறதுனால மோஸ்ட்லி அந்த கெரியர் கன்ஃபியூஷன் நடக்கும். இந்த ரெட் இதில் இருக்கவங்க வந்து ப்ளூ லைனில் இருக்கவங்க பொசிஷனுக்கு போகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன் வரும். அதனால் ஜாப் ஸ்விட்ச் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சைக்கிளுக்குள்ளார இது ஒரு விஷியஸ் சைக்கிள், இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த லூப்பில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறத வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுப்பீங்க. அதில் எந்த இடத்துல நீங்கள் எடுக்கணுன்றது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஜம்ப் பண்ணலாமா இல்லை இங்கே இருக்கலாமான்றது வந்து சில ரீசன்ஸை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து இன்னமும் லேர்னிங்ஸ் இருந்துகிட்டே இருக்குது கரண்ட் கம்பெனியில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இருக்கலாம். உங்களுக்கு நல்ல சீனியர் இருக்காங்க சொல்லித்தரத்துக்கு அப்படின்னா அப்பையும் நீங்கள் இருக்கிறதுக்கு இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். உங்கள் கம்பெனி க்ரோ ஆகிட்டு இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் க்ரோ ஆவீங்க, உங்கள் கெரியர் க்ரோ ஆகும். ஏன்னா நீங்கள் கம்பெனி க்ரோ ஆகுதுன்னா நீங்கள் நல்ல டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நல்ல டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்கன்னா அந்த அந்த டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து க்ரோத் இருக்கும். 1 இயர் கூட ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எப்போ ஸ்விட்ச் பண்ணலான்னா, கல்ச்சர் டாக்ஸிக்காக இருக்குது, லேர்னிங் எதுவுமே இல்லை, நீங்கள் தான் இருக்கிறதுலே ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன், வேறு யாரும் உங்களுக்கு அதை விட ஸ்மார்ட்டான விஷயங்கள் சொல்லித்தர யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜம்ப் பண்ணலாம். கம்பெனி க்ரோத் ஸ்டாக்னட் ஆகிடுச்சினாலும் நீங்கள் அதை வந்து ஜம்ப்புக்கான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம். இந்த கிராப்ஸ்லாம் பார்த்து நீங்கள் வந்து மிஸ்டயக்னோஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து லேசினஸ் இருக்கும், அதை வந்து பேர்ன் அவுட்டுக்காக எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு இல்லை நான் பேர்ன் அவுட் ஆகிட்டேன் ஜம்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கூடாது. நீங்கள் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். லேசினஸ் தான் காரணமா இல்லை நிஜமாலுமே இருக்க இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுதான்றதை வந்து கரெக்டாக டிஸ்டிங்விஷ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எமோஷன்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். நீங்கள் ஓகே இதில் வந்து 2 இயர்ஸில் வந்து ஜாப் ஸ்விட்ச் 1ன்னு போட்டிருக்காங்க, நான் ஓகே நான் 2 வருஷம் ஆயிடுச்சு ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறேன், அது வந்து அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு எப்போ வந்து ஹனிமூன் ஃபேஸ், எப்போ ஹேங் ஓவர் நடக்குதுன்றது நீங்கள் ரியலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் ஆக்ட் பண்ணணும். இங்கே காமிச்சிருக்க கர்வ் எல்லாமே ஒரு ஆவரேஜ் கர்வ். இது வந்து எக்ஸாக்டாக ஓகே என்னோட கெரியரும் இப்படி தான் சைக்கிளிக்காக இருக்க போகுது அப்படின்னு பயப்படுறதுக்காக கிடையாது. நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கெரியர் வந்து கரெக்டாக ஸ்மூத்தாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். கரெக்டாக இந்த விஷயத்தை ஐடென்டிஃபை, இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன சொல்லாமல் போகிறேன்னு கேட்காதீங்க. ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்றது இதுக்கு கிடையாது. ஒவ்வொருத்தர் இண்டஸ்ட்ரிக்கும் உங்களுக்கு தெரியும், உங்களோட சீனியர்ஸ் இருப்பாங்க, அதில் எக்ஸ்பர்டீஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு எது கரெக்டான பார்த்துன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு காமனான சொல்யூஷன் கெரியர் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு காமன் சொல்யூஷன்றது எதுவும் கிடையாது. பட் ஆனால் இதிலேருந்து வெளியே வரதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த சைக்கிளை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுறது தான். அந்த ஒரு 2-3 ஃபேஸ் காமிச்சோம்ல, இதில் நீங்கள் எந்த ஃபேஸில் இருக்கீங்கன்னு ரியலைஸ் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜம்ப் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை இது கரண்ட் கம்பெனிலேயே வந்து நல்லா இருக்குமா. ஒரே கம்பெனியில் இருந்தால் கண்டிப்பாக கெரியர் மோசமாகணும்னு நம்ம எடுத்துக்க முடியாது, ஜாப் ஸ்விட்ச் பண்ணால் நல்லா ஆகிடணும்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்கள் அனலைஸ் பண்ணி எப்படி அந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணி எப்படி அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கின்றதுல தான் இருக்குது. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸ்லாம் வேணும்னா கிளாரிட்டின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். ஏதாவது டாப்பிக்கை மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அதை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. விஷ் யூ சக்ஸஸ் ஆஃப்டர் சக்ஸஸ் இன் யுவர் கெரியர்.